இயற்பியல் ஆய்வாளர்கள் பல 100 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து வெளியிட்ட ஆதாரமே தி டோ ஆஃப் பிசிக்ஸ். இந்த புத்தகத்தின் அடிப்படையில் ஐரோப்பிய கண்டத்தில் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் எல்லைப் பகுதியில் ஜெனீவாவில் அமைந்துள்ள இயற்பியல் ஆய்வுக்கூடம் செரான். அதன் நுழைவாயில் அமைந்துள்ள நடராஜர் சிலை. இந்த சிலை 2004 ஜூன் 18 நம் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி விண்வெளி நாயகன் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு அங்கு நிறுவப்பட்டது. சிலையின் உருவம் கட்டிடத்தின் மீது நிழலாக விழுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. இது அறிவியலா வாஸ்து சாஸ்திரமா? சிதம்பரம் நடராஜர் கோவிலின் மேற்கூரை 21,600 தங்கத் தகடுகளாலும் 72,000 தங்க ஆணிகளாலும் அமைக்கப்பட்டுள்ளது. அர்த்தம் என்னவென்றால், மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் மூச்சின் அளவு 21,600. உடலில் உள்ள நாடி நரம்புகள் 72,000. வாஸ்து அறிவியல் பூர்வமானது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக விளங்குகிறது.